அஞ்சலி வாமா, இதான் எங்கள் அம்மா வீடு. லட்சுமி அம்மா, இந்த வீட்டில் நாங்கள் தங்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லைம்மா, இது என் அம்மா வீடு. ரொம்ப வருஷத்துக்கு நாங்கள் இங்கே தான் இருந்தோம். அப்புறமா மாமாவுக்கு கொஞ்சம் வசதி வரவோ தான் வேற வீடு கட்டிட்டு போனோம். இப்படியே பேசிட்டே இருந்தா என்ன ஆகுறது? உள்ள வாங்க, சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு வேலையை பார்ப்போம். 4 முடி எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. வாங்கம்மா வாங்க. அஞ்சலி, நம்ம வீடு கொஞ்சம் வசதி குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் வருத்தப்படாத, நான் வேற வீடு ஏற்பாடு பண்ணிட்டு இந்த வீடை மாத்திடலாம். இல்லம்மா, இந்த வீட்லயே இருக்கேன். எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு. 2 பேரும் நின்ன ஊர்ல இருந்து வந்த மாதிரியே வந்திருக்கீங்க. வந்து உட்காருங்க. என்னப்பா அர்ஜுன், உன் வீட்டுல உன்னை உட்காருன்னு சொல்லணுமா ஒருத்தவங்க? அக்கா அது இல்லக்கா, ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. இருக்காதா பின்ன, கூட ஒரு பொண்ணு கூட்டு வந்திருக்கல, அப்படிதான் இருக்கும். போதும் போதும், கிண்டல் பண்ணதெல்லாம் போதும். மக்கா, 2 பேரும் உட்காருங்க, நான் போய் எதனா வாங்கிட்டு வரேன். ஒன்றும் வேணாமா, தண்ணி மட்டும் கொடு. எதனா வாங்கிட்டு வரணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். இப்போதைக்கு ஒன்றும் வேணாம் மக்கா, நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு மட்டும் கொண்டு வரேன். அஞ்சலி, கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரேன். ஓகே அர்ஜுன். ஏம்மா, உன்கிட்ட கேட்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் வீட்டில் யாரும் உன்னை தேடலையா? அம்மா, நானே உங்ககிட்ட ஒரு சிலது சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு அம்மா கிடையாது, எங்கள் அப்பா மட்டும்தான். அவரும் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இது வரைக்கும் என்னை பாரமாக மட்டும்தான் எங்கள் அப்பா நினச்சிருக்காரு. கவலைப்படாதம்மா, மாமா சீக்கிரமாக உங்களை ஏற்றுப்பாரு. அதுக்கப்புறம் உனக்கு யாரும் இல்லை, நீ வருத்தப்படாத. உனக்கு நாங்கள் இருக்கோம். ஹலோ, என்ன? சொல்லுங்க. யாருக்கு என்னாச்சு? ஆ தோ இப்பவே போறோம். சின்ன பொண்ணு, ஏன் அலறிட்டு இருக்க? அக்கா, ராணி அக்கா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்களாம். போற வழியில மயங்கிட்டாங்களாம். சின்ன பொண்ணு, கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள எப்படி? ஐயோ, வெயில போனதுனால மயங்கிட்டான்னு தெரியல. சின்ன பொண்ணு, கூட யார் இருக்காங்க? அனு மட்டும்தான் கூட இருக்காளாம். அவளுக்கு வேற ஒன்னும் தெரியாதே. கடவுளே, என்ன இது சோதனை? 4 முடி பேச நேரம் இல்ல, வாங்க. அஞ்சலி, நீயும் அர்ஜுனும் இங்கே இருங்கம்மா, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா, நானும் கூட வரட்டுமா? ஏக்கா, அவ தனியா தானே இருக்க போறா, நம்ம கூட வரட்டும். அப்ப சரிம்மா, நீயும் அர்ஜுனும் ஒன்னா வந்துருங்க. நாங்க ஆஸ்பத்திரிக்கு இப்பவே கிளம்புறோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. 4 முடி வாயை மூடுங்க, கொசு உள்ள போயிட போகுது. சின்ன பொண்ணு, அதிர்ச்சியானா அப்படிதான். உங்க அதிர்ச்சியில தீய வைக்க நேரமே வந்தீங்கன்னா கூட்டிட்டு போவேன், இல்லைன்னா தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போவேன். வா சின்ன பொண்ணு, உடனே போலாம். உனக்கு என்ன பிடிக்கும்? என்னது, ஒன்னும் பிடிக்குமா? அச்சோ, உன்னை வச்சுக்கிட்டு உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன், என்ன பிடிக்குமான்னு கேட்கல. அச்சோ ஆதி, எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேணாம். நீங்க தான் சாப்பிடுங்க, நான் ஜஸ்ட் கூட இருக்கேன். சரி, உனக்கு கிட்கேட் பிடிக்குமா? பிடிக்கும். சரி, ஓகே. என்ன அவன் சரியே இல்லை, அப்படி பார்க்குறான் பாரு. ஒன்னால தானே தள்ளாடி போனே, ஓ வாசம் பட்டால தூளா. அண்ணா, ஆர்டர் எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டர்மெலன், ஒரு கிட்கேட் மில்க் ஷேக் கொடுத்துருங்க. ஓகே தம்பி, ஒரு வாட்டர்மெலன், ஒரு கிட்கேட் மில்க் ஷேக். ஓகே அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருங்க. சரி தம்பி, இங்க சேர் இருக்கு, அப்படி இல்லைன்னா டைனிங் யூஸ் பண்ணிக்கோங்க. அனு, அங்க போய் உட்காந்து சாப்பிடலாம், வா. ஓகே ஆதி. இங்க பிளேஸ் இருக்கு, இங்கே உட்காந்துக்கலாமா? ரூட்டில் நீ வந்து ஃபிக்ஸ் ஆகுற, நீ பார்க்காம போனா நான் வெக்ஸ் ஆகுறேன். ஆதி சார், இங்க ஜூஸ் வைக்கிறேன், எடுத்துக்கோங்க. ஓகே அண்ணா. சார், வேற ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க, நான் உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லைண்ணா, இது மட்டும் போதும். ஹே, உனக்கு ஏதாவது வேணுமா? இல்ல, நான் வீட்ல சாப்பிட்டு தான் வந்தேன். அப்போ அவ்வளோதான் அண்ணா. ஓகே சார், ஓகே. எடுத்து சாப்பிடு. சரி, இன்னைக்கு வேற ஏதாவது பிளான் வச்சிட்டு இருந்தியா? நாங்க வந்து சொதப்பிட்டோமா? ஆமாம், இன்னைக்கு வந்து மூவி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னால் போக முடியல, அதனால ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போக சொல்லிட்டேன். ரொம்ப சாரி. க்யூட்டாக சாரி கேட்டால் நாங்கள் மன்னிச்சிருவோமா? இன்னைக்கு டேவே போச்சு தெரியுமா? லூஸு, உடனே சோகமாயிட்ட. இது கூட நல்லதாக இருக்குது தெரியுமா? இல்ல, என்னால உங்க பிளான் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் கில்ட்டா இருக்கு. அனு, உண்மையாக சொல்லணுன்னா இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுக்கிட்டேயும் நான் இவ்வளோ நேரம் பேசி ஒரு ஷார்ட் டைமில் ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆனதே கிடையாது. ஆக்சுவலி எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அதுவும் இந்த ஸ்கூல்ல நிறைய சண்டை தான் போட்டு வச்சிருக்கேன். ஏன், நீ யார் கூடயும் பழக மாட்டியா? இல்ல, நான் அவ்வளோ சீக்கிரம் யாரோட மிங்கிள் ஆக மாட்டேன். அதனால 1 இயர் தானே இங்கே படிக்க போறோன்ட்டு நான் யார் கூடயும் பேசி பழகல. அப்படின்னா என்கிட்டயும் அப்படி தானே இருக்க போகிற. ஏன்னா நாங்கள் இந்த ஊர் கிடையாது. அதுவும் இல்லாமல் இன்னும் 1 வீக் மட்டும்தான் நான் இங்கே இருக்க போகிறேன். அப்புறமா நாங்கள் அங்கேயே செட்டில்டு. ஸோ இங்கே வரதுக்கான சான்ஸ் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ என்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஷிப்பு கட் பண்ணிடுவியா?
இப்படி கேட்டால் என்கிட்ட ஆன்சர் கிடையாது. பட் நீங்கள் என் கூட லாங் டேர்ம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி சரி, இப்போதைக்கு என்ன, கனெக்டில் இருக்கிறதுக்கு எத்தனையோ அப்ளிகேஷன் இருக்குது, நம்ம கனெக்ட்லேயே இருக்கலாம், ஓகேவா? ஓகே. சரி, எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் எடுக்க போகிற? நான் இன்னும் அதை பற்றி பிளான் பண்ணலை. நான் இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும்னு ஐடியாவே கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் நீ ஃபஸ்ட்டு பாஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பெருமை வேண்டியிருக்கு? சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா இன்ஜினியரிங் எடு. ஆமாம், இங்கே ஊரில் படித்த இன்ஜினியருக்கே வேலை இல்லை, இதில் எனக்கு வேறையா? படிக்கிறது மட்டும்தான் உன் வேலை, வேலை வாங்கி தரதை நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, இன்ஜினியரிங்லாம் ரொம்ப கஷ்டம், என்னாலலாம் அவ்வளோ படிக்க முடியாது. கஷ்டம்லாம் இல்லை, உனக்கு எந்த சிலபஸில் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் சொல்லித்தரேன். ஓ ஓகே டாக்டர். உனக்கு ஆம்பிஷன் எதுவுமே இல்லையா? ஏன் இல்லாமல், எனக்கு ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃப் ஆகணும்னு ஆசை. என்னடா இது புதுவித ஆசையா இருக்கு? வேற எந்த பொண்ணும் இந்த மாதிரி சொல்லி நான் கேட்டதே கிடையாது. ஹலோ, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது நீங்கள் பண்ணுற டாக்டர் வேலையை விட கஷ்டம். ஓகே மேடம், ஆல் தி பெஸ்ட். ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். சரி, சீக்கிரம் சாப்பிடு, உங்கள் அப்பா வந்துட போகிறாரு. நான் இதோ வந்துடுறேன். கடவுளே, இந்த ஹாஸ்பிட்டலா? சும்மா வந்தாலே பில்லை தீட்டிடுவாங்க. இன்னைக்கு ராணி அக்கா அவ்வளோதான். ஏக்கா இப்போ ராணி அக்கா வெளியே டிஸ்சார்ஜ் ஆகி பில்லை பார்த்தோன்னு மறுபடியும் அட்மிட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். உள்ள வாங்க ஆதி. டாக்டர், நான் அட்மிட் பண்ணியிருந்த பேஷண்ட் இப்போ எப்படி இருக்காங்க? ஆக்சுவலி ஆதி, ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். அவங்க வெயில வந்ததுனால மயங்கி இருக்காங்க. அப்புறம் அவங்க கொலஸ்ட்ரால் லெவல் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. அது ஃபுட் டயட்டில் மாற்றிடலாம். அப்போ ஓகே டாக்டர், பேஷண்ட் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட பேமெண்ட் எதுவும் அங்கே வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? நான் பார்த்துக்கிறேன் ஆதி. நீங்கள் பேஷண்ட்டு கூட்டிகிட்டு கிளம்பலாம். தேங்க்யூ டாக்டர். அப்புறம் ஆதி, ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? என்ன டாக்டர் இந்த கேள்வி கேட்குறீங்க? அப்பா இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலுமே அங்கே ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறேன். பட் இது எல்லாமே லேர்னிங்காக நான் எடுத்துக்கிறேன் டாக்டர். இந்த ஆட்டிடியூட் மட்டும் உங்ககிட்ட இருந்தால் லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் கிடைக்கும். ஐ விஷ் யூ. ஓகே டாக்டர், நான் பேஷண்ட்டு கூட்டிகிட்டு கிளம்புறேன். தேங்க்யூ. என்ன மேடம், வீட்டுக்கு கிளம்புற மாதிரி இல்லையா? இங்கே செட்டில் ஆயிட்டீங்க? ஓ, ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போக சொல்கிறீங்க, அவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. இல்லை, அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க, அதான் வந்து சொன்னேன். ஓ, அப்போ இந்த அம்மாவுக்கு ஒன்றும் இல்லையா? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? இல்லையே, உன்னை பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கு. உங்களை பார்த்தா கூட தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கு. அது என்னவோ உண்மைதான், எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. சரி, நீங்கள் எங்கள் அம்மா பார்க்க வரீங்களா? கண்டிப்பாக வரேன், பார்ப்பலாம். அம்மா அம்மா, அனுமா, என் சாமி, ஹாஸ்பிட்டலில் கூட்டு வந்து அம்மா சேர்த்துட்டியாடா. சும்மா இருந்துரு, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? தம்பி, நீங்கள் டாக்டரா? ஆமாம்மா, அவரும் டாக்டர் தான். அப்புறம் நான் ரோட்டில் அழுதுட்டு இருக்கும்போது இவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். அம்மா, உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ ஃபுட் டயட் கொஞ்சம் நான் தரேன், அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுங்க. ரொம்ப நன்றிப்பா. எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ஆனதே கிடையாது. இந்த வாட்டி இப்படி ஆன உடனே என் பொண்ணு என்ன பண்ணிப்பாளோன்னு யோசித்தேன். நல்ல வேளை நீங்கள் வந்து காப்பாற்றுனீங்க. பரவாயில்லம்மா, உடம்ப பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, வாக்கிங் போங்க. ஆதி, ரொம்ப தேங்க்ஸ். மாற்றி மாற்றி தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு அடி வாங்க போகிற நீ. அக்கா, ராணி அக்கா, என்னக்கா ஆச்சு? ஹே, இவங்களாம் யாரு? எல்லாரும் என் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ், கேங் மெம்பர்ஸ். விளங்கிடும், இத்தனை பேர் ரூமில் இருந்தா. சரி, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். என்ன ராணி, காலையில் எதுவும் சாப்பிடலையா? சாப்பிட்டேங்க்கா. திடீர்னு என்னன்னு தெரியல, கண்ணெல்லாம் இருட்டின்னு வந்து ஒரு மாதிரி ஒமட்டெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இங்கே வந்து இருக்கேன். பாவம், அந்த பிள்ளைங்க தான் வந்து தூக்கிட்டு வந்து போட்டிருக்குங்க. ராணி அக்கா, இந்த மாதிரி நீங்கள் உடம்பு சரியில்லாமல் வந்து படுத்துக்கிட்டா எனக்கு யாருக்கா சோறு போடுவா? உனக்கு உன் பிரச்சனை, என் புள்ள தான் பயந்துட்டா பாவம். ஏக்கா, இந்த அண்ணன் இன்னும் காணும், வீட்டுக்கு போய் 4 மாத்து மாத்துங்க. அக்கா, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ராணி அக்கா, கெட் வில் சூன். ஆமாம் ராணி அக்கா, நீங்கள் வரலன்னா உங்களை படுக்கையோடு தூக்கிட்டு போயிடுறேன். வீட்டில் எல்லா வேலை கூட செஞ்சு தந்துடுறேன்க்கா. ஆமாம், கூடையே சுற்றுவாளே உமா, எங்கடி விட்டீங்க? நல்லா வருவீங்க. சரி, எனக்கு ஒன்றும் இல்லையா, கிளம்பலாம் வாங்க. ஆதி, ஒரு நிமிஷம். நல்ல வேலை கிளம்பிட்டேன்னு நினச்சேன். உங்ககிட்ட சொல்லாமல் எப்படி போவேன்? ஓ, ஐ சி. சரி, ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் கிளம்பட்டுமா? ஆதி, இங்கே இத்தனை பேர் இருக்காங்களே, அப்புறம் என்ன? எனக்கு தெரியல, பட் நீ இருந்தால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். இருக்கியா ப்ளீஸ் எனக்காக? நீ இருன்னு சொன்னாலே இருக்க போகிறேன். என்ன இப்போ எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்க? நல்லாவே இல்லை. சிரிச்சிட்டேன், போதுமா? ஏய் ஆதி, என்னடா இங்கே நடக்குது?
ஆனா நீ இதுக்காக தான் படத்துக்கு வரலன்றது தெரியாம போச்சு மச்சான். நடத்து நடத்து. ஆதி நான் உள்ள இருக்கேன். ஒன்றும் இல்லை அனு, நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ளே போ. ம் ம் இப்போ சொல்லுங்க என்ன வேணும்? மச்சான் என்ன மச்சான் லீவில் வந்து செமையாக சம்பவம் பண்ணிட்ட போலியே. டேய் ஆதி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. ஹலோ, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்காம இங்கே அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு நிற்கிறேன். எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்களா? சரி இப்போ சொல்கிற கேளுங்க. இனிமேல் நம்ம கேங்கில் அவளும் ஒருத்தி. மச்சான் என்னடா, லவ் எதனா பண்றியா? இதை நான் ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாது. லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்ன? நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு நீங்கள் எப்படி என் லைஃப்பில் இருக்கீங்களோ அதே மாதிரி இனிமேல் அவளும் இருக்க போகிறா, அவ்வளோதான். எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ஒரு 3 டைம் பார்த்துருப்பியா? அந்த பொண்ணுக்காக இவ்வளோ பேசுகிற? சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாரும் இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்புங்க. நைட்டு நான் எப்போ மீட் பண்ணுற இடத்துல வந்து பார்க்குறேன். ஓகே காய்ஸ், இட்ஸ் டைம் டு மூவ். என் மச்சான் கமிட்டட் ஆகிட்டான், இனிமேல் இப்படி தான் இருக்கும். டேய் தேங்காய் மண்டை, மண்டையிலே ஒன்று வைப்பேன். தம்பி, இங்க ராணி எங்க இருக்கான்னு தெரியலையேப்பா. இருங்க மாமா கேட்குறேன். ப்ரோ இன்னைக்கு காலையில் எங்கள் அத்தை ஒருத்தவங்க இங்கே அட்மிட் ஆகிருக்காங்க. என்ன நேம் சொன்னீங்க? தம்பி, நீங்க தானேப்பா ஃபோன்ல பேசினது என்கிட்ட? அங்கிள் நீங்கள் அனுவோட அப்பாவா? ஆமா தம்பி, இப்போ எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? நான் கூட்டிகிட்டு போகிறேன் அங்கிள். இப்போ ஓகே, இப்போ நார்மலாக தான் இருக்காங்க. தம்பி ரொம்ப நன்றிப்பா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு உதவி இருக்க. அங்கிள் இருக்கட்டும் அங்கிள். நீங்க கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் வரணும். நம்ம வீட்டுல சாப்பிட்டு தான் போகணும். நிச்சயமாக வரேன் அங்கிள். டேய் எனக்கு ஒன்றும் புரியலடா. இவன் போக்கே சரியில்லை. விட்டா நாளைக்கே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான் போலே. ஆமா ஸ்ருதி, நானே இப்பதான் கவனிச்சேன். இது நம்ம ஆதியே கிடையாது, ரொம்ப வித்தியாசமா இருக்கு.